30 மினிட்ஸுக்கு எங்களுக்கு ஒரு $60 அல்லது $50 earn பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஏர்ன் பண்ண இதுட்டா வந்து பண்ணி இந்த டேஷ்போர்டில் போயிட்டு கொண்டே இருக்கும். ஸோ $4,358 earn பண்ணிக்கிறாங்க. ஸோ 2,847 லீட்ஸில். ஸோ இது மாதிரி மேலே பார்த்தோம்னு சொன்னால் மறு ஒரு $4,000 $30,000. ஸோ இன்றைக்கி நாங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிளாக் ரைட்டிங்கோ இல்லைன்னு சொன்னால் ஆர்டிக்கல் ரைட்டிங்கோ இல்லைன்னு சொன்னால் வேறு என்ன மாதிரி காமனாக நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு மெத்தடாக கூட ஈக்காது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்க போகுது. ஸோ இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றத கம்ப்ளீட் ஆகி இதில் பாருங்கள். ஸோ இதில் முக்கியமாக வந்து பேப்பல் இந்த மட்டும்தான் ஒர்க் பண்ண இல்லைமான்னு கேட்டால் நோ, பேப்பல் தேவையில்லை. இதில் எங்களுக்கு இதில் பயோனியரை வச்சும் விட்ரோவல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்னி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, ஸோ ஒரு கமிஷன் பேஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து 100% ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து பேபால் மட்டும் இல்லை, பயோனியரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது ஸ்ரீலங்காவுக்கு விட்ரோ பண்ணவும் முடியும். ஸோ இதில் நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் ஆகிடும் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நாங்களும் இதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசுவோம்ன்றதுக்கு தான் இந்த டாப்பிக் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸாக பேசிவ் இன்கம்யே ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஒரு மெயின் இன்கம்மாக கூட இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னென்னு சொன்னாக்கா சிபிஏ கிரிப். ஸோ இந்த சிபிஏ கிரிப்பும் ப்ளஸ் ஷார்ட் லிங்க்ஸ் அண்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் அண்ட் நாங்கள் ஒரு ட்ராஃபிக் ஹெட் பார்ன்ற இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு 30 மினிட்ஸ், 3 நிமிஷம் இல்லை, ஒரு 30 மினிட்ஸுக்கு எங்களுக்கு ஒரு $60 அல்லது $50 earn பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே நான் போடுற ஒவ்வொரு இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, 100% ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பொறுத்திருந்து பாருங்கள். கடைசியில் ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று மிகுது, அதையும் பார்த்துட்டு போயிட்டுருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சிபிஏ கிரிப்னு சொல்கிற இந்த ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை, குளோபல் வைஸ் நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை, எந்த விட்ரோல் இஷ்யூஸும் இல்லை. 100% செக்யூர், 100% வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது, 100% வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேயும் மணி ஏர்ன் பண்ணலாம்ன்றதை 100% கன்ஃபர்மேஷன்ஸ் ஈக்குது. ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே இது ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்துட்டோம்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் உள்ளுக்கு போனாங்கன்னா விளங்கும். ஸோ இதில் வந்து சிபிஏ கிரிப்புல இந்த ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கே வரும். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஏர்ன் பண்ண இதுட்டா வந்து பண்ணி இந்த டேஷ்போர்டில் போயிட்டு கொண்டே இருக்கும். ஸோ $4,358 earn பண்ணிக்கிறாங்க. ஸோ 2,847 லீட்ஸில். ஸோ இது மாதிரி மேலே பார்த்தோம்னு சொன்னால் மறு ஒரு $4,000 $30,000. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஈக்குது. ஸோ ஏர்ன் பண்ணிக்கொண்டே ஈக்கிறாங்க. ஸோ ஏர்ன் பண்ணிக்கொண்டே ஈக்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து கொண்டே ஈக்குது ப்ரூஃப்ஸ். ஸோ இது வந்து 100% ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ மற்றது வந்து இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். இதில் வந்து 31,000 ஈக்குது. ஸோ $3,000 ஈக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயமான பல டாலர்ஸ் எந்த ஒவ்வொரு செகண்டும் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா விளங்கும். ஸோ 4:57 AM. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு ஈக்கிறாங்க. ஸோ இதில் நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து திறக்கணும். ஸோ அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு வந்து நீங்கள் இங்கே சைன்இன் ஆப்ஷன் நிற்கும். ஸோ சைன்இன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு கூகுளில் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஓப்பன் பண்ண சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், மற்ற இமெயில் அதெல்லாம் தான் கேட்கும். கேட்டுன்னு உள்ளுக்கு வந்தோன்னே உங்களுக்கு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டு இந்த சிபிஏ கிரிப் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆஃபரில் வந்து சில லிங்க்ஸ் அதாவது சில இது தந்திப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் எட் பண்ணுறதாகணும், இமெயில் அட்ரஸ் எட் பண்ணுறதாகணும். ஸோ மொபைல் இமெயில் அட்ரஸ் எட் பண்ணதுக்கு போகிறோம். ஸோ அவங்களுக்கு இல்லை சில ஆஃபர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி ஸோ அந்த ஆஃபரை யார் சைட் கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த கமிஷன் வந்து வந்துடும். ஸோ கமிஷன் வந்து சாதாரணமாக 0.5 0.2 கணக்கில் ஈக்காது. ஸோ எல்லாமே
$30 மேலே தான் இருக்கும். ஸோ நாங்கள் கொடுக்குற கண்ட்ரியை பொறுத்து. ஸோ வாங்க ஸ்டெப்பாக உள்ளுக்கு என்ன நடக்குன்றதை கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ ஆஃபர் டூல்ஸில் வந்து நாங்கள் மை ஆஃபர்னு சொல்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் என்ன மாதிரியான எட்ஸ் போட்டிக்கிறாங்கன்றதை வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு 6-8 போட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து 0.51, 0.14, 0.13 இந்த ஒரு இதில் வந்து போட்டிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கா பற்றி பார்க்க போகிறது இல்லை. ஸ்ரீலங்காவில் எப்படியுமே இந்த அளவு ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னாங்க எப்படியும் ஒரு 10%, அதாவது 1000 பேருக்கு நாங்கள் இதை அனுப்பினோம்னு சொன்னால் ஒரு 10% கிளிக் பண்ணால் எங்களுக்கு ஒரு $1 தான் வரப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்ரீலங்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்ட்ரீஸ் சொல்கிற இந்த ஆப்ஷனில் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்திக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஆஃபர்ன்ற போக்குள்ள இதில் பார்த்தா விளங்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. என்ன 0.34 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்க வேணாம். ஸோ இந்த பே அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஃபெஸ்ட்டுக்கு வர இந்த ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இதில் நாங்கள் இந்த $23.1. ஸோ இந்த டிஸ்னி வேர்ல்டுன்னு சொல்கிறேன். எனக்கும் ஃப்ரான்ஸ் தெரியாது. ஸோ ஃப்ரெஞ்ச் தெரியாது. ஸோ இதில் பார்த்தா விளங்கும். ஸோ நாங்கள் இந்த இடத்துல தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு மட்டும் இல்லை, இதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்ன்றதை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் நான் சொல்லித்தரேன். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட் 0 நாலேஜ் இல்லாமல் கூட இதை செய்யலாம். ஸோ இதில் வந்து மெயினாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் யாருக்கும் உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இதை போட்டுட்டாலே போதும். ஸோ அந்த வெப்சைட் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த லிங்க் அனுப்பிவிட்டுரும். ஸோ இந்த லிங்க் அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் சரி இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வரும். இந்த ஃபார்ம்ஸை வந்து அவங்க நினச்சிட்டா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கான $23 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ 1000 பேருக்கு அனுப்புதுன்னு சொன்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு 10% ஆளுக்கு சரி கிடைக்காதா. ஸோ இது அதாவது 3 டே அது நான் அந்த வெப்சைட்டில் போய்கிட்டு அந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு அதில் இருக்கிற எல்லா அட்வான்டேஜும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக வந்து செய்ய வேணும் என்னன்னு கேட்டாக்கா இதில் நீங்கள் ரீட் பண்ணணும் என்னென்னா. ஸோ இது என்ன, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இது கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் ஒன்றாயிரும். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டேக் அ ட்ரிப் டு டிஸ்னிலேண்ட். ஸோ டேக் அ ட்ரிப் டு டிஸ்னிலேண்டு போய்கிட்ட நிறைய பேர் டிஸ்னிலேண்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல விஷயமான இது இருக்குது. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ எது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிது எதுன்னு சொல்லலாம் தேடி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் போகிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து வேறு ஒன்று காட்டலாம். ஸோ நீங்கள் தேடி எது வந்து யூனிக்காக எது வந்து பார்க்குறதுக்கு அழகாகின்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இது எடுத்து வைங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னாங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய லிங்க் இருக்குது. இந்த லிங்க்குக்கு முதல்ல நாங்கள் ட்ராக்கிங் டொமைனை வந்து நாங்கள் தண்டர் ஃபைலுக்கு மாற்றணும். ஸோ இந்த தண்டர் ஃபைலுக்கு மாற்றினோன்னே இதில் நான் காப்பி லிங்க் எடுத்துகிட்டு இந்த காப்பி லிங்க் அப்படியே கொண்டு போய்ட்டு நீங்கள் இந்த இதில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் நீங்கள் சாதாரணமாக ஷார்ட் லிங்க்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷார்ட் அண்ட் யூஆர்எல்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நிறைய வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் இதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஷார்ட் அண்ட் யூஆர்எல்லில் கொடுத்தோம்னு சொன்னால் இது வந்து க்ரியேட் அக்கௌண்ட் காட்டுது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி இதில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணாதான் செய்யலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதில் வேற ஒன்று நான் திறந்து வச்சுக்கிறேன். ஸோ என்னென்னு சொன்னாக்கா இதில் பாருங்கள் பிட்லின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நார்மலாக இதுலேயும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து கிரியேட் நியூன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ லிங்க்ன்ற இந்த ஒரு இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் அங்கே காப்பி பண்ண லிங்க்கு இது தானே. ஸோ இந்த காப்பி பண்ண லிங்க்கை வந்து திரும்ப காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே கொண்டு வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த டேக் டு ட்ரிப் இதை வந்து நாங்கள் இப்படியே காப்பி பண்ணுவோம். ஸோ இல்லைன்னு சொன்னால் இதை சரி காப்பி பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் நாங்கள் காப்பி பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஞ்சில் இருக்கிறதே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் டைட்டில் வந்து இதை போட்டுவிட்டு ஆப்ஷனல் தேவைண்டா போடலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து த லுக் லைக் இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து ஓகே ஆயிரும். ஸோ ஓகே ஆயினதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட லிங்க்ஸுக்கு உள்ளுக்கு வந்தோன்னே இங்கே வந்துடும். ஸோ இது நான் உங்களுக்கு டிலீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இது ஆல்ரெடி ஈக்குது. ஸோ இந்த இடத்துல இதை நாங்கள் டிலீட் பண்ணுவோம். ஸோ டிலீட் பண்ணிட்டோம். டிலீட் பண்ணால் கிரியேட் நியூன்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி திரும்ப அப்படி உள்ளுக்கு போயிட்டு ஸோ நான் அந்த லிங்கை திரும்ப காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து நான் டெஸ்டினேஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து இது ஆப்ஷனல் தேவைண்டா இது பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை விட்டுறலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லிங்க் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது தான் ஷார்ட் அண்ட் லிங்க். இதுக்கு தேவையான ஷார்ட் லிங்க் இங்கே நிற்கி. ஸோ இந்த ஷார்ட் லிங்க் வந்து நாங்கள் இப்படி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து
இந்த வெப்சைட் traffic at bar. ஸோ traffic at bar இதுக்கான எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சைன் அப் ஆகும். ஸோ சைன் அப் இமெயில் எல்லாம் கொடுத்தது சைன் அப் ஆகினதுக்கு அப்புறம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த செட்டப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் எல்லாம் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸோ வாட் டைம் இதில் நீங்கள் வேண்டிய மாதிரி டைம் ஒன்று கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிலேட்டடாக இந்த டைம் பிரச்சனை இல்லை. ஸோ இஷ்யூ இல்லை, அந்த டைம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு எட் வெப்சைட்டோ அஃபிலியேட் லிங்க்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனில் வந்து நாங்கள் என்ன ஷார்ட் பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல நாங்கள் ஷார்ட் பண்ண லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை கொண்டு நாங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எட் வெப்சைட்னு கொடுத்ததுக்கு போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து எட் ஆகும். ஸோ எட் ஆகிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ என்ன விஷயம்னு சொன்னாக்கா கஸ்டமர் வார்னிங். ஸோ we will deliver up to 1222 visitors per your website every 3 days. ஸோ 3 நாளைக்கு ஒருக்கா வந்து ஃப்ரீயாக எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து அதாவது நாங்கள் கொடுக்குற லிங்க்குக்கு வந்து 1222 பேரை வந்து இது கொண்டு வரும். ஸோ 1022 பேர் கொண்டு வர இடத்துல எங்களுக்கு இதில் 1000 பேர் உள்ளுக்கு வந்தாலும் அதில் ஒரு 10%, அதாவது 10%ன்னு பார்த்தோம்னா 100 people. ஸோ 100 people வந்து எங்களை இது கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் கல்குலேட்டர் நாங்கள் எடுத்து ஸோ 100 people கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் இதில் அமௌண்ட் வந்து எவ்வளோ? ஸோ 23.10. ஸோ 23.10 வந்து நாங்கள் வந்து 23.10 வந்து நாங்கள் இன்ட்டு பண்ணோம்னு சொன்னால் ஸோ 1000 பீப்புளில் 100, அதாவது 10%, அதாவது 10% சரி எங்களை இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னால் ஸோ அவங்க வேறு ஒன்றும் செய்ய பர்ச்சேஸ் பண்ணவா உதவ செய்யணுமா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை மட்டும் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் சும்மாவே எங்களுக்கு $23.1 வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அப்படி ஒரு 1000 பேரில் ஒரு 100 பேர் கிளிக் பண்ணி அந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சும்மாவே இங்கே $2310 வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து ஸோ ஓகே ஒரு 1%, 1000ல் 1% பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை 10 பேர். ஸோ இந்த 10 பேருன்ற போக்கிட்ட இந்த இடத்துல வந்து 10 இன்ட்டு சும்மா 21 போடுவோம். ஸோ 21 சம்திங் தானே 23. ஸோ 23 வந்து நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். 23ன்னு போட்டோம்னு சொன்னால் 23.10ன்னு போட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு $231 வந்து 3 நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கும். இது மினிமம், நான் சொல்கிறது மினிமம். ஒரு 10,000 பேரில் ஒரு 10 பேர் வந்து கிளிக் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை கொடுத்தா எங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 231. ஸோ இது 3 நாளைக்கு ஒருக்கா ரிப்பீட் ஆகும். 3 நாளைக்கு ஒருக்கா 1000 பேருக்கு அனுப்பிட்டிருக்கும். ஸோ 3 நாளைக்கு ஒருக்கா 1000 பேருக்கு அனுப்பினா ஒரு மந்த்துக்கு இல்லை ஒரு 10 டேஸுக்கு இதில் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வந்து இதில் அப்படியே வந்துட்டிக்கும், ஆட்டோ ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும் உங்களோட அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வர ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஹெட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதை வந்து நாங்கள் எங்களுக்கு பேனருக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து டைட்டில் இதில் நாங்கள் லிங்க்கில் இது என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ இது என்ன எப்படி ஒர்க் பண்ணணும்னு இப்போ எங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் அந்த காப்பி பண்ண ஷார்ட் லிங்க்கை வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஷார்ட் லிங்க். ஸோ இந்த இடத்துல டைட்டில் இருக்குது. ஸோ டைட்டிலில் தான் நாங்கள் இப்போ தான் முக்கியமாக எங்களை இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒர்க் பண்ண போகுது. எப்படின்னு சொன்னாக்கா இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். இதில் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து அடிக்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து டேக் அ ட்ரிப் டு டிஸ்னிலேண்ட் இருக்குது. ஸோ இந்த டேக் அ ட்ரிப் டு டிஸ்னிலேண்டை வந்து நாங்கள் லெட்ஸ் கோ ஃபார் ட்ரிப் டு டிஸ்னிலேண்ட். ஸோ இது வந்து இங்கே இப்போ இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் டைப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வரணும் எப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ், இந்த இடத்துல ஸ்பானிஷ் ஆகிக்கணும். ஸோ ஃப்ரெஞ்சில் ஆகிக்கணும். ஸோ இந்த ஃப்ரெஞ்சுன்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஸோ ஃப்ரெஞ்சு செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ட்ரிப் டு டிஸ்னிலேண்ட் சரின்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை. ஸோ டிஸ்னிலேண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அவங்களோட இது லாங்குவேஜில் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். இந்த லாங்குவேஜ் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இஷ்யூ இல்லை. ஸோ நாங்கள் இது காப்பி பண்ணிக்கொள்வோம்.
ட்ரிப் டு டிஸ்னிலேண்ட் இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் மெயின் டைட்டிலில் போடுறோம். ஹெட்லைன் வந்து இதுக்கு பண்ணி கொண்டு வரும். இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃபில் ஆல்ரெடி நாங்கள் sign up for win the chance. ஸோ இப்படி வரும். ஸோ இதை வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்கொள்வோம். ஸோ இது காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாகிக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் தான் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இதில் அடுத்தது வந்து வாட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் யுவர் டிவன் வெப்சைட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டாக் அவுட் பண்ண போகிறோம் ஃப்ரான்ஸை. ஸோ ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னாங்க ஃப்ரான்ஸ்ன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நாங்கள் ஆல் கண்ட்ரிஸ் இல்லாமல் ஃப்ரான்ஸை மட்டும் நாங்கள் டாக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டாக் அவுட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா ஆல் கண்ட்ரிஸும் கொடுக்கலாம், ஃப்ரான்ஸ்ன்றதையும் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சேவ்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் இது வந்து சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகினதுக்கு அப்புறம் இதில் வந்து 2 minutes ஸோ நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து இப்போ அடுத்தது வந்து 1000 பேருக்கு வந்து உங்களோட ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 1000 பேருக்கு வந்து குறைஞ்சது வந்து 1000 பேர், அதாவது 1022 பேருக்கு வந்து இது வந்து ஹெட் ஆகும். ஸோ ஹெட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ ஹெட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா ஹெட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ ஹெட்டாக உங்களோட கிளிக் வந்து கூட அவங்க இதை வந்து அவங்களோட இதை வந்து என்ன சொல்கிற அவங்களோட அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க எங்களோட ரெவன்யூ வந்து இங்கே கூடிக்கிட்டே போகும். ஸோ இந்த ரெவன்யூ வந்து எத்தனை பேர் கிளிக், இப்போ நான் ஒருத்தர் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுனால ஒரு கிளிக்குன்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி பல பேர் கிளிக் பண்ணி அவங்களோட அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து ஈஸி மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, 100% வேலை செய்யுது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அடுத்த எங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோல். ஸோ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது நான் ஒரு என் ஐடியாவா இல்லைன்னு சொன்னால் நான் ஒர்க் பண்ணுறேன் எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தாரத்துக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் போனஸ் டிப் ஒன்று தரேன்னு சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால் இதில் ஃப்ரீ கிளாசிஃபைடு எட்ஸ் வெப்சைட் இன் ஃப்ரான்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரான்ஸுன்ற போக்கிட்ட நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் கூகுளில் இந்த இது சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய இது வரும். ஸோ இதில் நீங்கள் டாப் கிளாசிஃபைடு வெப்சைட் ரேங்கிங்கில் போய்ட்டு இங்கே ஒரு இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த லிங்க்கை வந்து இதுலேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட டிராஃபிக்ஸை இதுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி தான் காட்டும். ஸோ இந்த இது இப்படி போகும். ஸோ இதில் போயிட்டு நிறைய பேருக்கு காட்டும். காட்டினதுக்கப்புறம் இந்த ஹெட்டு வந்து நிறைய பேர் காட்டினதுக்கப்புறம் அவங்க சப்போஸ் கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான $23 வந்து ஒரு கிளிக்குக்கு ஒரு பர்சனுக்கான டாலர் வந்து வந்துடும். அது ஒரு நாளைக்கு 10னா $236 சம்திங் வந்துடும். ஸோ இது நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஜென்ரேட். ஸோ நீங்கள் இதை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் 4-5 லிங்க் இப்படி போட்டுட்டீங்கன்னா சொன்னால் சப்போஸ் வந்து ஒரு 10 பேர் கிளிக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாளைக்கு ஒருக்கா 2000 இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 10% அது 10 மில்லியன் ஒரு 1% அந்த 1000ல் 1% வந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $236 வந்து 3 நாளைக்கு ஒருக்கா வந்துடும். ஸோ 3 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா வந்துடும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கான பேசிவ் இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு Cattfonets சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முதல்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணிக்குதா? ஸோ இதில் என்னமாலும் எரர் செய்யுதா? உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் வந்துக்கும்? ஸோ இதை எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு டெலிகிராம் லிங்கை நான் பண்ணி குரூப்பில் சேனல் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி உள்ளுக்கு வந்து எங்கள் சேனல் எங்கள் கம்யூனிட்டியோட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயங்கள் நாங்கள் செய்கிறது வந்து நிறைய வந்து பேசிவ் இன்கம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ see you guys இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணாதவங்களும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் பல பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். see you guys in the next video. So have a nice day.